எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு விவசாயம் சார்ந்த பதிவு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது சரி இந்த மாதிரி நம்ம போடும்போதாவது ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடியே பீட்ரூட் வந்து நம்ம சேனலில் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு 2 பதிவாக நான் போட்டிருப்பேன். சரி இப்போவுமே கொஞ்சம் பீட்ரூட் நடவு பண்ணி அதோட அறுவடையுமே பண்ணிகிட்டு இருந்தேங்க. சரி ஒரு வீடியோவாக போட்டால் புதுசாக பண்ணுறவங்களுக்கும் இதிலிருந்து ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கலாம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த டைம் வந்துட்டு நம்ம அரை ஏக்கராக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து பண்ணியிருக்கோங்க. இது நடவு பண்ணப்பவே நான் கொஞ்சம் சரியாக முளைக்கல அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதை தாண்டி இது எப்படி நம்ம நடவு பண்ணோம், எப்படி வந்திருக்கு, இதை எப்படி விவசாயமாக பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நான் வந்துட்டு நம்ம சைடு நாங்கள் எந்த மாதிரி பண்ணுறோமோ அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இதில் இருந்து ஐடியாஸ் கிடைக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸும் இருக்கும்போது கண்டிப்பாக போடுறேங்க. இப்போ நம்ம பீட்ரூட் விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பீட்ரூட் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா நிலத்தை 2-3 உழவு ஓட்டிட்டு ரொட்டாவட்டெல்லாம் போட்டு காடு நல்லா கட்டி இல்லாமல் நைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடி உரம் சாணி குப்பை அந்த மாதிரி ஏதாவது போடுறதா இருந்தால் போடலாம். டிஏபி அந்த மாதிரி அடி உரங்கள் போட்டு நீங்கள் காடு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நடவு பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சொட்டு நீரில் வந்துட்டு 3 அடி பெட்டில் தாங்க நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம். நடவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு விதையாக எடுத்து இந்த ஓஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு இந்த சைடு 2 லைன் அந்த சைடு 2 லைன் 4 அணி வர்ற மாதிரி நடவு பண்ணியிருக்கோங்க. ஒவ்வொரு விதையாக எப்படி பார்த்தாலும் அரை அடி கேப் வர்ற மாதிரி நடவு பண்ணணுங்க. விதைகளை வந்து ரொம்ப ஆழமாக போடக்கூடாது. மேலால் வச்சு அந்த மண்ணுக்குள்ளே போனால் போதும், அந்தளவுக்கு நம்ம வந்து நடவு பண்ணிக்கலாங்க. நடவு பண்ணுறது நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லேயும் கூட இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். விதைகள் வந்துட்டு நாங்கள் வாங்குறது பகுஜா 66 அப்படிங்கிற விதைகள் தாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸுமே இருக்குங்க. நம்ம இது தான் வாங்கிட்டுருக்கோம். இது வந்து டப்பியில் வந்து கிடைக்குங்க. ஒரு 200 கிராம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஏக்கராக்கு நம்ம நடவு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டப்பி ஒரு 8லிருந்து 9 டப்பி அளவுக்கு விதைகள் வந்து தேவைப்படுங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு புழக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா தெரியணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த சைடுமே வச்சு காட்டுறேன். ஏன்னா நமக்கு எல்லா நேரமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வராது. சில நேரத்தில் இந்த மாதிரியுமே ஆகுங்க. இது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பார்த்திங்களா இப்போ காடு கட்டிக்கும், ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் வந்து வராதுங்க. இது நம்ம நடவு பண்ணும்போது பக்கத்து காட்டிலையுமே வந்து போட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி தாங்க சரியாகவே முளைக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி போட்ட பட்டமெல்லாமே நல்லா முளைச்சிருந்ததுங்க. சில நேரம் இப்படி தாங்க இருக்கும். இதுக்கான பட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பங்குனி சித்திரை இந்த மாதிரி வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் மட்டும் நம்ம இதை தவிர்த்துடலாங்க. மற்ற எல்லா மாதமும் நம்ம நடவு பண்ணலாங்க. மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சாலுமே இது வந்து நல்லா வராதுங்க, தாங்காது. அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சொட்டு நீரில் நடவு பண்ணியிருக்கோம். நீங்கள் சொட்டு நீர் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காடு ரெடி பண்ணி நீங்கள் நடவு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து உடனே வந்து அதுக்கு தண்ணி கட்டிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியுமே உயிர் தண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம் நமக்கு அப்படியே முளைச்சி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வெடுகு அந்த மாதிரி எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போவே வந்து கரெக்டாக பார்த்து மருந்தடிச்சு விட்டுறணுங்க. பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணியுமே நம்ம வந்து அதிகமாக விடக்கூடாதுங்க. நமக்கு முளைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வாடி விட்டாலே போதுங்க. காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தாங்க விடணும். ரொம்ப அதிகமாக ஆரம்பத்திலே தண்ணி விட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த இலைகளெல்லாம் கொஞ்சம் சிவப்பாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து செவட்டன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கிழங்கு வந்து பெருசாக ஊறவே ஊறாதுங்க. அதனால் தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் காடு காஞ்சதுக்கப்புறம் பார்த்து விடுங்க. அதே தாங்க மழை அதிகமாக பெய்யும் போது அதுக்கு தண்ணி அதிகமாகும் இல்லைங்களா, அந்த சமயத்துலேயும் கூட இந்த மாதிரி நமக்கு வரலாங்க. 15-20 நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து களைகளெல்லாம் வந்திருக்குங்க. அதெல்லாம் வெட்டி விட்டுட்டு நம்ம வந்து உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. உரங்களை பற்றி நிறைய பேர் கமெண்டில் கேட்குறதால தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுப்போம் இல்லைங்களா, அது வந்து நம்ம 20க்கு 20 அந்த மாதிரி கொடுத்தாலே போதுங்க. ஓரளவுக்கு தலைச்சத்து மணிச்சத்துலாம் அதில் கிடச்சிருது இல்லைங்களா, என்பிகே உரங்கள் தாங்க. அதை கொடுத்தாலே போதும். அது கூட வந்து நம்ம நுண்ணூட்டச்சத்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. அதே மாதிரி திரும்ப ஒரு 15-20 நாளில் மறுபடியும் களைகளெல்லாம் இருக்கிறத எடுத்துகிட்டு செகண்ட் டைமுமே வந்து நம்ம உரம் கொடுக்கலாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அப்போ வந்து கொஞ்சம் பொட்டாஸ் மிக்சிங் அதிகமாக இருக்கிற மாதிரியான உரங்களை பார்த்து கொடுக்கலாங்க. இல்லை பொட்டாஸ் தண்ணியில் கலக்கி விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட நம்ம விட்டுக்கலாம். நம்ம வைக்கிற வெள்ளாமைகளை பொறுத்து தாங்க உரங்களுமே. இப்போ நம்ம பீட்ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆரம்பத்தில் வந்து செடி நல்லா வளர்ந்து வந்து அதுக்கப்புறமா நமக்கு கிழங்கு வச்சு அது நல்லா ஊறி திரச்சியாக வரணும். அதுக்கு வந்து நம்ம செகண்ட் டைம் வந்து பொட்டாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரே மாதிரி திரச்சியாக வரும். நமக்கு டன்னேஜ் வெயிட் எல்லாமே அதில் தாங்க வரும். இப்போ மற்ற செடிகளாக இருந்தது அப்படின்னா அது வந்து மாத கணக்கில் உங்களுக்கு காய்கள் காய்க்கும் இல்லைங்களா. இது அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டாக ஒரு 2 டைம் பார்த்து நல்லா கொடுத்தாலே போதுங்க. நம்ம அடியோரம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமல் ஒரு 2 டைம் கரெக்டாக பார்த்து கொடுத்தாலே போதும். இப்போ நீங்கள் செடிகள் வந்து ஆரம்பத்தில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமும் செடியோட வளர்ச்சி நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இடையில ஒரு டைம் கொஞ்சமாக கொடுக்கலாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 2 டைம் கொடுத்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா வருங்க. செடிகளோட வளர்ச்சியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம உரங்கள் கொடுக்கலாங்க.
நம்ம ஃபஸ்ட் டைம் உரம் கொடுத்துருவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறமா செகண்ட் டைம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கிழங்கு பிடிச்சி ஒரு 1/4 கிழங்கு அந்த மாதிரி சைஸில் இருக்கும்போதே நீங்கள் கரெக்டாக உரம் கொடுத்துருங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெருசானதுக்கப்புறம் பாதி கிழங்குக்கு மேலே எல்லாம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து உரம் கொடுத்தோம் அப்படின்னா சில நேரத்தில் மழையெல்லாம் பெஞ்சுது அப்படின்னா இதில் குத்தல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நமக்கு நல்லா அந்த கிழங்கு பிடிச்சி 1/4 கிழங்கு இருக்கும்போதே நீங்கள் வந்து உரம் கொடுத்துருங்க. அதே மாதிரி பூச்சிப்புழு தாக்குதல் இருந்தாலுமே இந்த இலைகளை பார்த்தோம் அப்படின்னாலே தெரியுங்க, ஃபுல்லாக கடிச்சு ஓட்டோட்டையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக பார்த்து மருந்தடிச்சு விடணுங்க. நமக்கு சில நேரத்தில் நட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் அந்த மாதிரி கூட மருந்தடிப்போம். சில நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது, ஒரு டைம் கூட அடிச்சுட்டும் கூட விட்டுருக்கோங்க. அந்த மாதிரி நம்ம செடிகளை எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புழு இருந்தது அப்படின்னா கரெக்டாக பார்த்து மருந்தடிச்சு விடணுங்க. பீட்ரூட்டுமே நம்ம நடவு பண்ணதுலேருந்து 70-80 நாளில் நமக்கு அறுவடைக்குமே வந்துருங்க. இதோட மகசூல் அப்படின்னு பார்க்கும்போது ஏக்கராக்கு நமக்கு ஒரு 10-12 டன் அந்த மாதிரி வந்தாலே நல்ல மகசூலாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக அதுக்கேற்ற கிளைமேட்டு, சீரான நடவு, தட்டு மண்டையெல்லாம் கம்மியாக வந்து நயமாக நிறைய வரும்போது ஒரு சில நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து டன்னேஜ் வந்து அதிகமாகவே வருங்க. களிமண் மாதிரியான மண்ணில் கொஞ்சம் பீட்ரூட் நல்லாவே வருங்க. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க, அது எந்த விவசாயமாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் குறைவான அளவில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டும் அப்படி தான், நீங்கள் வந்துட்டு ஒரு டப்பி விதைகள் மட்டும் வாங்கி ஒரு சாம்பிள் மாதிரி நடவு பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு டப்பி விதைகள் நம்ம போடுறோம் அப்படின்னாலே நல்லா வந்துச்சுன்னா அதுக்கே 1.5 டன் வரைக்கும் நமக்கு மகசூல் வருங்க. இப்போ பாருங்களேன், இந்த வீடியோவில் இவங்க வந்து இந்த மாதிரி அழகாக வந்து அதை ஃபுல்லாக பிடுங்கி எடுத்து அரியறியாக இந்த மாதிரி சூப்பராக வந்து அரியருக்கு எசவாக வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த தாள் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நம்ம ஒரு ஆள்காட்டி விரல் சைஸுக்கு மட்டும் அந்த மேலே அழகாக விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விட்டுட்டு அந்த இலையெல்லாம் அறுத்துருவாங்க. கீழே அந்த வேர் பகுதி கட்டையுமே அந்த வால் மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் அறுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி பையில் வந்து போட்டு வைப்பாங்கங்க. இப்படி தாங்க வந்து அறுவடை பண்ணுறாங்க. பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். அறுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி அறுத்து வந்து பையில் போட்டுருவாங்க. மண்டைக்கிழங்கு தனியாக, அதுக்கப்புறம் நமக்கு மண்டைக்கிழங்கு அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த குட்டி கிழங்கு பொடியாக இருக்கும் பார்த்திங்களா, அதாவது கடிச்சது வெட்டு அந்த மாதிரி கிழங்கெல்லாம் தட்டு மூட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல கிழங்கு மட்டுமே நயம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி இவங்க அரிஞ்சு அந்த மூட்டைகளில் வந்து போட்டு வச்சிட்றாங்க. பீட்ரூட்டோட வேர் பாருங்களேன் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஆணி வேருங்க, எலிவாளாட்டம் இருக்குது. அதை ஃபுல்லாக கீழ்ப்பகுதியில் கட் பண்ணிட்டு தான் போடுவாங்க. பீட்ரூட்டில் நீங்கள் ஸ்டார்டிங் நட்டும் போதே களைகள் அதிகமாக வரும் அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் கேட்டுக்கோங்க. இதுக்குள்ளே களைக்கொல்லி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கேட்டுட்டு அவங்க சொல்கிற அளவு கிளைமேட் எப்படி இருக்குது, யூஸ் பண்ணலாமா எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 15-20 நாளில் ஃபஸ்ட்டு களை எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்துலேயே நம்ம அம்பு வச்சு எடுக்கும்போது இந்த செடிகளுக்கு வந்து ரொம்ப கிட்ட போய் அதை பட வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு பட்டுருச்சு அப்படின்னா காயமாச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கிழங்கு வைக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு இந்த மாதிரி ஊறி வரும்போது அது வெட்டுக்கிழங்காக மாறிடுங்க. அதனால் செடிகளுக்கெல்லாம் படாமல் தான் வந்து நம்ம பார்த்து தான் களை எடுத்து விடணும். அந்த களை எடுக்கும் போதே நீங்கள் நடவு பண்ணது வந்து ரொம்ப அடம்பாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டைம் களை எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து களைச்சி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப கூட்டமாக வந்துட்டு உங்களுக்கு 5-6 அந்த மாதிரி கிட்ட போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து களைச்சி விட்டீங்க அப்படின்னா தாங்க உங்களுக்கு நல்லா கிழங்கு வந்து ஊறி வரும். இல்லை அப்படின்னா அது ஃபுல்லாக நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், அந்த இடத்துல தட்டே தாங்க அதிகமாக வரும். அதனால் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆரம்பத்தில் களை எடுக்கும் போதே பார்த்து கூட்டமாக இருந்தது அப்படின்னா களைச்சி விட்டுருங்க. நம்ம நடவு பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 5 டப்பிக்கு மேலேயே பிடிச்சதுங்க விதைகள். அதுக்கு டன்னேஜ் வந்து 4 டன்னு தாங்க வந்திருக்கு இந்த டைம். ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்திலேயே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பாதி விதைகள் வந்து நமக்கு சரியாக முளைக்கவே இல்லை. அதெல்லாம் நல்லா முளைச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டன்னேஜ் வந்து அதிகமாகவே வந்திருக்குங்க. இதோட ரேட்டு நம்ம வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிலோ வந்து 10 ரூபா ரேட்டில் தாங்க கொடுத்தோம். இதுக்கு நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு டப்பி பீட்ரூட் விதை பார்த்திங்கன்னா 950 ரூபா கிட்ட வருங்க. நம்ம காடு ஓட்டுனது, அதுக்கப்புறம் உரம் போட்டது, நடவு பண்ணது, களை எடுத்தது, மருந்து அடித்தது, இத்தனை வேலைகள் வந்து செஞ்சுருக்கோம். இதுக்கு நமக்கு ஒரு 4 டன்னுக்கு பார்த்திங்கன்னா 40,000 அதுக்கு மட்டும் வந்திருக்குங்க. அப்புறம் இந்த தட்டு மண்டைக்கெல்லாம் பெருசாக வராதுங்க. ஒரு மூட்டை 150 ரூபா அந்த மாதிரி தான், சும்மா எடுத்துகிட்டு போகிற மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி குழி எடுத்து அதில் வந்து தார்பாய் போட்டு தண்ணி விட்டு இந்த கிழங்கெல்லாம் நல்லா கழுவிக்குவாங்கங்க. அதுக்கப்புறம் 80 கிலோ அப்படிங்கிற மாதிரி நயம் வந்து எடை போட்டுக்குவாங்க. அதுக்கு 2 கிலோ சேர்த்து போட்டுக்குவாங்கங்க. இந்த பக்கம் இருக்கிறது தாங்க உங்களுக்கு வெட்டுக்கிழங்கு, மண்டைக்கிழங்கு அதெல்லாமே. இதுக்கு வந்து நம்மளுக்கு ரேட்டு வராது, நமக்கு அந்த நயத்துக்கு மட்டும்தான் 10 ரூபா ரேட் வந்து கொடுப்பாங்கங்க. இப்படி தாங்க சில நேரத்தில் வந்துட்டு விலை இருக்காது, சில நேரத்தில் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே 35-38க்கெல்லாம் போச்சு. அந்த மாதிரி எல்லாம் போச்சு அப்படின்னா நல்ல ரேட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த டைம் சரியாக முளைக்கல இல்லை அப்படின்னா இன்னுமே நமக்கு டன்னேஜுமே சேர்ந்து வந்திருக்கும். சில நேரத்தில் வந்து விளைச்சல் சரியாக இருக்காது, சில நேரத்தில் விலை இருக்காது, சில நேரத்தில் ரெண்டுமே இருக்காது. இப்படி ஏதாவது ஒன்று தான் நடக்கும். எது நடந்தாலும் நம்மளோட வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கணும்.
இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மூட்டைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. பக்கத்துலேயுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே போய் இருக்கிறதெல்லாம் ஏற்றிட்டு மறுபடியும் இங்கே வந்து ரெடியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கங்க. இந்த மாதிரி தாங்க நம்மளோட பீட்ரூட் அறுவடையுமே முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்களேன். எடுக்கிறது கொஞ்சம் இருக்குது, அறுக்கிறது கொஞ்சம் இருக்குது. இதெல்லாமே அடுத்த நாள் தான் வந்து எடுத்தாங்க. பீட்ரூட்டுமே நம்ம ஏக்கர் கணக்கில் பண்ணும்போது வியாபாரிகளுக்கு தாங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். கொத்தமல்லியில் சொன்ன மாதிரி தாங்க. இதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான வியாபாரிகள் கரெக்டாக எடுப்பாங்களா எல்லாமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நடவு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 வீடியோ இருக்குங்க. நீங்கள் வந்து பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும், அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.